அனம் சைடுல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம அண்ணன், கார்த்தி 2 பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேரலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா, கார்த்தி இதுக்கு மேல நம்ப அண்ணத்த விட நம்மளோட லைஃப்ல பாத்துக்கிறதுக்கு ஆளே இல்ல. கடவுள் உன்ன இழந்து உன்ன குடுத்துருக்காரு. கடவுள பொறுத்தவரைக்கும் நான் ரம்யா கூட சேர்ந்து வாழ்ந்தா, அந்த வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு கடவுளே முடிவு பண்ணி தான் ரம்யா விட்டு என்ன பிரிச்சு அண்ணத்த கூட சேர்த்து வச்சிருக்காரு. அப்படின்னா, நம்ம வாழ்க்கைக்கு இனிமே அண்ணன் தான் எல்லாமே. அத நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கார்த்தி முடிவு பண்ணி தான் அந்த டைரிய எரிச்சுட்டாரு. இதுக்கப்புறம் ரம்யா பத்தின எந்த ஒரு நெனப்பும், எந்த ஒரு ஆதாரமும் நம்மள்ட்ட இல்ல. மனசுலயும் ஃபுல்லாவே அழிச்சாச்சு. இங்க ஆதாரமா இருந்தது ஒரு டைரி மட்டும் தான். அதையும் எரிச்சாச்சு அப்படின்னு கார்த்தி சந்தோஷமா இருக்காரு. அண்ணத்த பொறுத்தவரைக்கும் சின்னத்தா மனசுக்குள்ள அந்த ரம்யா இருந்தாங்க. ஆனா, அந்த ரம்யா இருந்ததுக்கான ஆதாரம் அந்த டைரி தான். அந்த டைரியே இனிமே தேவையில்ல. இது எல்லாமே ஒரு கெட்ட எண்ணம் தான். என்னுடைய நிகழ்வு காலம் எதுவுமே எனக்கு தேவையில்லன்னு சொல்லி சின்னத்தா எரிச்சிட்டாருன்னா, அப்ப சின்னத்தா மனசுல இதுக்கப்புறம் ரம்யா இல்லங்கிறது தெளிவா புரிஞ்சு போச்சு. நாம தான் இனிமே சின்னத்த நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழணும் அப்படின்னு அண்ணா முடிவு பண்றாங்க. அடுத்த நாள் காலையில ஆஃபீஸ் போறதுக்கு அண்ணன் போயிட்டு சமைச்சு கிமிச்சு சின்னத்தான் கிட்ட குடுக்குறாங்க. அங்க கார்த்தி பார்த்துட்டு, "புளிமூட்டை என்ன இதெல்லாம்?" "சின்னத்தா, நீங்க நல்லா வயிறார சாப்பிடணும்ல, அதுக்காக தான். உங்களுக்கு புடிச்ச எல்லா சாப்பாடும் நான் ரெடி பண்ணிருக்கேன் சின்னத்தா. நீங்க நல்லா சாப்பிடணும்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணன் குடுக்கவும், அத கார்த்தி ஒரு மாரி சந்தோஷத்தோட அண்ணத்த பார்த்து சிரிச்சுக்கிட்டே சாப்பாடுலாம் வாங்கிட்டு போறாரு. இத நம்ம சண்முகம் பார்க்குறாரு. பரவால்ல. இந்த ஒரு நேரத்துக்காக தான் நான் இவ்வளவு நாள் எதிர்பார்த்தேன். ஒரு வழியா கார்த்தியும் அண்ணமும் 2 பேரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இனி பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாரி சந்தோஷப்படுறாரு. செருகலிய பார்த்துட்டு, "என்ன சண்முகம், உன் மகனும் மருமகளும் ஒத்துமையா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறியா? இங்க பாரு சண்முகம், கார்த்தி அண்ணன் 2 பேருக்கு இடையில சின்ன ஒரு கேப் இருந்துச்சு. இல்லன்னு சொல்லல. 2 பேரும் சரியா புரிஞ்சுக்காம இருந்தாங்க சண்முகம். ஆனா இப்போ ஒருத்தவங்க ஒருத்தவங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு இடைவெளியும் இருக்காது சண்முகம். நீ வேணா பாரேன். இன்னும் 3 மாசத்துல உனக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுது." அப்படின்னு செல்லக்கிளி சொல்றாரு. சண்முகம், "அண்ணே செல்லக்கிளி, நீ சொல்றது மட்டும் நடந்துச்சுன்னா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா நடக்கும் சண்முகம். ஏன்னா அந்த அளவுக்கு 2 பேரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே அவங்க 2 பேருக்கு இடையில சண்டை சச்சரவே இருக்காது. 2 பேருக்கு இடையில அந்த அன்பு மட்டும் தான் இருக்க போகுது." அப்படின்னு செல்லக்கிளி சொல்றாங்க. இது எல்லாத்தையும் நம்ம சரவணனும் அவங்க அம்மாவும் பார்த்துட்டாங்க. சரவணன் வந்து, "எம்மோ, உனக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்." "அட போ சரவணா, அங்க பாத்தியா? அந்த புடவை அவரையும் கார்த்தியும் எப்படி பழகிக்கிறாங்கன்னு." "எனக்கு என்னமோ போற போக்க பார்த்தா சரவணா, அந்த அண்ணமும் கார்த்தியும் சேர்ந்து ஒரு குழந்தைய பத்தி கையில குடுத்துருவாங்க போலடா. அந்த அளவுக்கு 2 பேரும் ரொம்ப ஒத்துமையா போறாங்க சரவணா. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படலப்பா." "எம்மோ, அதுதான் நடக்க போறதில்ல. நீ நினைக்காத ஒண்ணு நடந்து போச்சும்மா. அத ஃபர்ஸ்ட் இது பாரு. இந்தா இது இதுவா? நேத்தி கார்த்தி அங்க நின்னுட்டு தோட்டத்துல எது எரிச்சானே, பாத்தல நீனு?" "ஆமாண்டா பார்த்தேன்." "அதுதாம்மா இது." "என்னப்பா இது?" "இது ஒண்ணுலம்மா. நேத்து நைட்டு அவன் போனதுக்கு அப்புறம் நான் போய் பார்த்தேன். அந்த டைரி சரியா எரியல. அதுக்கப்புறம் அமிச்சிட்டு அதுல என்ன இருக்குன்னு பார்த்தேம்மா. படிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, தம்பி எவ்வளவு பெரிய காதல் மன்னனா இருந்திருக்கான்னு சொல்லிட்டு." "என்ன சொல்ற?" "ஆமாம்மா. நீ கேட்டியாம்மா? அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற கமிஷனர் எதுக்காக தம்பிய போட்டு இவ்ளோ டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு? எல்லாம் ஒரு காரணமா தான். இவன் அந்த பொண்ண சின்சியரா லவ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு இவன லவ் பண்ணியிருக்கு. ஆனா, நான் அன்னைக்கு மனமேடைய விட்டுட்டு ஓடி போனதுனால, உன் புருஷன் சொன்னாங்கிற பேச்ச கேட்டு கார்த்தி பையன் அந்த பொண்ண விட்டுட்டு இந்த புடவையாவையே கல்யாணம் பண்ணியிருக்கான். அந்த துரோகத்த தாங்கிக்க முடியாம தான் அந்த பொண்ணு இவ்ளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. அதனால அதனால டேய் சரவணா, என்ன சொல்ற? நீ போயிட்டு அந்த பொண்ண பாரும்மா. பார்த்து நீ தான் என் குடும்பத்துக்கு மருமகளா வந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு அவ வந்துட்டா. அதனால நீ தான் எனக்கு எப்படியாவது உதவி பண்ணி இந்த பொண்ண இந்த வீட்ட விட்டு தொரத்தணும்னு சொல்லி நீ பேசுமா. நீ தான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு சொல்லி பேசு. நீ பேசினா கண்டிப்பா அவ புரிஞ்சுப்பா. புரிஞ்சுகிட்டு அவ அதுக்கப்புறம் நமக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சுருவா. அவள வச்சு தான் இந்த புடவை வியாபாரி நாம ஒரு வழி பண்ணணுமா." சரவணா சொன்னத கேட்டு உடனே அவங்க அம்மா கிளம்பி ரம்யா போய் பார்க்குறாங்க. ரம்யாவ பார்த்து, "இங்க பாரும்மா, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. நீயும் என் பையன் கார்த்தியும் 2 பேரும் ஒருத்தவங்க ஒருத்தர் லவ் பண்ணியிருக்கீங்க. ஆனா நீ என் குடும்பத்துக்கு மருமகளா வந்திருந்தா கண்டிப்பா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பேன். ஆனா அந்த புடவை அவ என் குடும்பத்துக்கு மருமகளா வந்து என்ன ரொம்ப பாடாப்படுத்துறாம்மா. அவ என் குடும்பத்துக்கு மருமகளா வந்திருக்க கூடாது. அவ இந்த குடும்பத்த இனிமே வாழவே கூடாதும்மா." அப்படின்னு சரவணா அம்மா பயங்கர வயித்தெரிச்சலோட பேசுறாங்க. ரம்யா யோசிக்கிறாங்க. என்னது, இதுவரைக்கும் எனக்கும் கார்த்திக்கும் அண்ணத்துக்கும் தெரிஞ்ச உண்மை இப்போ அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சே. நாம என்ன பண்றதுன்னு தெரியாம ரம்யா திருத்தம் முடிக்கிறாங்க. "என்னம்மா, எப்படி எனக்கு தான் தெரியும்னு நினைக்கிறியா? இந்த பாரும்மா." அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அந்த டைரி எடுத்து காட்டுறாங்க. "நேத்து நைட்டு இதுக்கப்புறம் இந்த டைரி இருக்க தேவையில்ல. இது எல்லாமே குப்பைதான்னு சொல்லி கார்த்தி பையன் இத எரிச்சுட்டாம்மா. நான் தான் அமிச்சு என்னன்னு பார்க்கும்போது எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. அந்த புடவையாவரி என்னமோ பெரிய மகாராணின்னு நினைச்சிட்டு இருக்காம்மா அவன். அவளுக்காக உன்னோட நினைவுகள எரிக்கிறானா, இவன் எவ்வளவு பெரிய முட்டா பையனா இருப்பான். இங்க பாரும்மா, நான் திரும்ப சொல்றேன்.
எனக்கு அவ மருமக கிடையாது. எனக்கு நீ தான் மருமக. நீ தான் மருமகளா வரணும். அது உன் கையில தான் இருக்கு. நீ என்ன பண்ணுவியோ, ஏது பண்ணுவியோ தெரியாது. என் வீட்டுக்கு நீ மருமகளா வரணும். நான் அத எதிர்பார்த்து காத்திருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு சரவணா அம்மா கிளம்பிறாங்க. இங்க ரம்யா உடனே, "ஏய் கார்த்தி, அப்போ என்ன பத்தி எழுதுன முக்கியமான பொக்கிஷம்னு சொல்லுவ நீ இந்த டைரி. இந்த டைரியவே அந்த அண்ணத்துக்காக நீ தூக்கி போட்டு எரிச்சிருக்கனா? உன்ன இதுக்கு மேலயும் விட்டு வைக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. கார்த்தி, நான் வேணான்னு சொல்லி தான் இந்த டைரிய எரிச்சேன். இதுக்கப்புறம் நீ பாருடா. உன்ன நான் என்ன பாடுபடுத்தணும் மட்டும் பாரு. உங்க அம்மாவோட சப்போர்ட்டோட நான் உன்ன படுத்துற பாட்டுல என்னால இதுக்கு மேல முடியாது. என்ன மன்னிச்சிடு ரம்யா. நான் பண்ணது எல்லாமே தப்புதான்னு சொல்லி என் கால்ல வந்து நீ விழணும். விழ வப்பேன்." அப்படின்னு ரம்யா ஒரு முடிவு பண்றாங்க. இதுவரைக்கும் நம்ம அண்ணத்துக்கு சரவணனும் அவங்க அம்மாவும் தான் எதிரியா இருந்தாங்க. இப்போ சரவணன், அவங்க அம்மா, ரம்யா 3 பேரும் எல்லா உண்மையும் தெரிஞ்ச முக்கியமான எதிரியா மாறுறாங்க. இந்த 3 பேர்ட்ட இருந்து அண்ணன் எப்படி தான் வாழ்க்கைய காப்பாத்த போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.